உடைந்த களிமண் கிண்ணம். ஒரு சிறிய கிராமத்துல ஒரு அலமாரியில நிறைய களிமண் கிண்ணங்கள் இருந்துச்சாம். அவை எல்லாமே பளபளப்பா இருந்துதாம். ஆனா ஒரு கிண்ணம் மட்டும் சிறு சிறு விரிசல்களோட இருந்தது. அதை பார்த்த மற்ற கிண்ணங்கள் சொல்லுச்சாம், நீ பயனில்லாதவன். ஒரு நாள் எல்லா கிண்ணத்திலையும் தண்ணி ஊத்துறாங்க. மற்றவை நிறைந்தது. ஆனால் இந்த கிண்ணத்துல இருந்த தண்ணி சொட்டி சொட்டி வெளியேறிருச்சு. அது வெட்கப்பட்டு தலை குனிந்தது. நான் எதற்கும் உபயோகமில்லை என்று நினைத்தது. ஆனா தினமும் அந்த கிண்ணம் ஒரு பாதையில நடந்து போச்சாம். நடக்கும் போதெல்லாம் அந்த விரிசல்கள்ல இருந்து தண்ணீர் சொட்டிட்டே இருந்துதான். யாருமே அதை கவனிக்கல. ஒரு நாள் அதே பாதையில சிறு சிறு செடிகள் முளைச்சுச்சாம். பிறகு அழகான மலர்கள் பூத்துச்சாம். முழு கிராமமும் அதை நின்று ரசிச்சு பார்த்துருக்காங்க. அப்போதான் எல்லாருக்குமே புரிஞ்சது, உடைந்ததுதான் இந்த பாதைக்கே உயிர் கொடுத்தது என்று. தேவன் உடைந்தவற்றை தூக்கி எறிய மாட்டார். அவற்றை வைத்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்வார். உன் உடைப்பு கூட தேவனுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது.